கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் அதிகாரம் 10 கேள்விகளும் பதில்களும். கர்த்தருடைய நாமத்தை குறித்து யாருக்கு கீர்த்தி உண்டாயிருந்தது? சாலமோன். சாலமோனின் கீர்த்தி யாருக்கு வெளியானது? சேபாவின் ராஜஸ்திரீ. சாலமோனை சோதிக்க வந்தவள் யார்? சேபாவின் ராஜஸ்திரீ. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனை எவைகளினால் சோதிக்க வந்தாள்? விடுகதைகள். மிகுந்த பரிவாரம், கந்த வர்க்கங்கள், பொன் மற்றும் இரத்தினங்களுடன் சாலமோனிடம் வந்தவள் யார்? சேபாவின் ராஜஸ்திரீ. தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து சாலமோனிடம் சம்பாஷித்தவள் யார்? சேபாவின் ராஜஸ்திரீ. சேபாவின் ராஜஸ்திரீ கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தவன் யார்? சாலமோன். சாலமோனின் ஞானத்தையும் அவன் கட்டின எல்லாவற்றையும் கண்டபோது ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டவள் யார்? சேபாவின் ராஜஸ்திரீ. சாலமோனின் ஞானத்தை குறித்து சேபாவின் ராஜஸ்திரீ கேள்விப்பட்டது எப்படி இருந்தது? மெய்யாய் இருந்தது. எதை பார்க்கிலும் சாலமோனின் ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறதாக சேபாவின் ராஜஸ்திரீ கூறினாள். தான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபம். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் யார் யாரிடம் கூறியது? சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனிடம். யார் யார் பாக்கியவான்கள் என்று சேபாவின் ராஜஸ்திரீ கூறினார்? சாலமோனின் ஜனங்களும் ஊழியக்காரரும். எதற்காக கர்த்தர் சாலமோனை ராஜாவாக்கினார் என்று சேபாவின் ராஜஸ்திரீ கூறினாள்? நீதியும் நியாயமும் செய்வதற்காக. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுக்கு எவ்வளவு பொன் கொடுத்தாள்? 120 தாலந்து. மிகுந்தியான கந்த வர்க்கங்களையும் இரத்தினங்களையும் சாலமோனுக்கு கொடுத்தவள் யார்? சேபாவின் ராஜஸ்திரீ. ஓபீரில் இருந்து பொன் கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்கள் டேஷ் டேஷ் கொண்டு வந்தன, வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும். ஓபீரில் இருந்து வந்த வாசனை மரங்களால் சாலமோன் எவற்றை உண்டாக்கினான்? ஆலயத்திற்கும் அரண்மனைக்கும் ஊன்றுகால்கள் மற்றும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருக்களையும். சேபாவின் ராஜஸ்திரீக்கு வெகுமதிகளை கொடுத்தவன் யார்? சாலமோன். ஒவ்வொரு வருஷத்திலும் சாலமோனுக்கு வந்த பொன்னின் நிறை எவ்வளவு? 666 தாலந்து. சாலமோன் பொன் தகட்டால் எத்தனை பரிசைகளை செய்வித்தான்? 200. ஒவ்வொரு பரிசையும் எவ்வளவு பொன்னினால் ஆனது? 600 சேக்கல். ராஜா பொன் தகட்டால் எத்தனை கேடகங்களை செய்வித்தான்? 300. ஒவ்வொரு கேடகமும் எவ்வளவு பொன்னினால் ஆனது? 3 ராத்தல். ராஜா பரிசைகளையும் கேடகங்களையும் எங்கே வைத்தான்? லீபனோன் வனத்தில். ராஜா பெரிய சிங்காசனத்தை எதினால் செய்வித்தான்? தந்தத்தினால். சிங்காசனத்தின் கை சாய்மானங்கள் அருகே இருபுறம் நின்றது எது? 2 சிங்கங்கள். சிங்கங்களின் 6 படிகளில் 2 பக்கங்களிலும் எத்தனை சிங்கங்கள் நின்றன? 12. சாலமோனின் பான பாத்திரங்கள் எதினால் செய்யப்பட்டிருந்தது? பொன்னினால். லீபனோன் வனத்தின் பனிமுட்டுகள் எதனால் செய்யப்பட்டிருந்தது? பசும் பொன். சாலமோனின் நாட்களில் ஒரு பொருளாய் எண்ணப்படாதிருந்தது எது? வெள்ளி. 3 வருஷங்களுக்கு ஒரு முறை பொன், வெள்ளி, யானை தந்தங்கள், குரங்குகள் மற்றும் மயில்களை கொண்டு வருவது எது? தர்ஷீஷின் கப்பல்கள்.
சகல ராஜாக்களிலும் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்த ராஜா யார்? சாலமோன். சாலமோனின் இருதயத்திலே ஞானத்தை அருளியவர் யார்? தேவன். எதற்காக சகல ஜனங்களும் சாலமோனின் முக தரிசனத்தை தேடினார்கள்? தேவன் அருளிய ஞானத்தை கேட்க. சாலமோனுக்கு இருந்த ரதங்கள் எவ்வளவு? 1400. சாலமோனுக்கு எத்தனை குதிரை வீரர் இருந்தார்கள்? 12000. சாலமோன் வெள்ளியை எதை போல அதிகமாக்கினான்? கற்களை போல. சாலமோன் எதை காட்டத்தி மரங்களை போல அதிகமாக்கினான்? கேதுரு மரங்கள். தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்தில் இருந்து அழைப்பித்தவன் யார்? சாலமோன். எகிப்தில் இருந்து சாலமோனுக்கு வந்த ஒவ்வொரு ரதங்களின் விலை என்ன? 600 வெள்ளிக்காசு. எகிப்தில் இருந்து சாலமோனுக்கு வந்த ஒரு குதிரையின் விலை எவ்வளவு? 150 வெள்ளிக்காசு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.